வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 75 மதிப்பெண். இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12, 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே 2 மார்க்கு, 4 மார்க்கு, 7 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு, 4 மார்க் கம்பல்சரி, 7 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அதனால் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க. 2 மார்க் கம்பல்சரி, 4 மார்க் கம்பல்சரி. கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. நான் அப்லோட் பண்ணுறதுலேருந்து செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிக்கலாம், கிளாசிஃபை த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன், ஸ்னெல் விதியினை கூறுக, டிஃபைன் 1 கலோரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதைபடிவ எரிபொருட்களை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், ஒய் பாசில் பியூல்ஸ் ஆர் டு பி கன்சர்ட், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும், ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஏபிசிடி. நெக்ஸ்ட் வந்து பீனோடைப், ஜீனோடைப் பற்றி நீர் அறிவது என்ன, வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஆஃப் பீனோடைப் அண்ட் ஜீனோடைப், தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன்களால் அழைக்கப்படுகிறது, ஒய் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஆர் ரெஃபர்ட் அஸ் ஏ பர்சனாலிட்டி ஹார்மோன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன், ஒய் இஸ் கலர் ஆஃப் பிளட் இன் ரெட் கலர். ஸோ கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஸோ அது கீழே 4 மார்க்கு, 7 × 4 28. கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக, ராக்கெட் ஏவுதலை விளக்குக, செயற்கை மற்றும் இயற்கை கதிரியாக்கத்தின் ஏதேனும் 4 பண்புகளை எழுது, மீள் மற்றும் மீளா வினையினை வேறுபடுத்துக, சுவாச ஈவு என்றால் என்ன, ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும் காரணிகள் யாவை, வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன் போட்டோசிந்தசிஸ், காற்று சுவாசம், காற்றுலா சுவாசம், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன், உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள் யாவை, வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி, வட்டார இன தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக, டிஃபைன் எத்தனோபாட்னி, ரைட் த இம்பார்ட்டன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 × 7 21. நிலைமம் என்பது யாது, அதன் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகளை கூறுக, டிஃபைன் இனேஷியா, எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் இனேஷியா வித் இன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், டிஃபைன் அட்டாமிசிட்டி, கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோடைமேட்டிக் மாலிகூல்ஸ், கிவ் த சைலண்ட் பியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீராவி போக்கு என்றால் என்ன, நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுத, ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக, துவளுடைய சிறுக்களின் படங்களை வரைக. ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட், ட்ரா த பிக்சர் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ ஏற்படுத்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.